திருஷ்டி பட்டால் இப்படியெல்லாம் கூட நடக்குமா? வயதிற்கு ஏற்ப கண் திருஷ்டி கழிப்பது எப்படி? பொதுவாக நம் முன்னோர்கள் சொல்வார்கள், கல்லடி படலாம், ஆனால் ஒருவரின் கண்ணடி படக்கூடாது என்று. அப்படிப்பட்டால் நம் நலனுக்கு மொத்தமும் தீங்கு ஏற்படும் என கூறுவார்கள். எனவே ஏதாவது காரியத்தை நினைத்து அதனை செய்து முடிக்கும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும், அப்படியே அந்த காரியம் நல்லபடியாக வெற்றி பெற்றாலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பார்கள். அவர்கள் ஆதங்கமோ அல்லது பொறாமைப்பட்டாலோ நடந்த காரியம் பாதியிலேயே முடியும் என கூறுவார்கள். இந்நிலையில் ஒரு மனிதனின் கண்ணொளிக்கு வீட்டை எரிக்கும் சக்தி உண்டு என்றும், மற்றவன் வாழ்க்கையையும் எரிக்கும் சக்தி உண்டு என்பதால் தான் இந்த ஒரு பழமொழியை முன்னோர்கள் கூறுவார்கள். மனிதனின் கண் பார்வைக்கு தனித்த மகத்துவம் உண்டு. மனத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கண்களுக்கு அதிகமான பங்கு உண்டு. முதலில் குழந்தைக்கு கண் திருஷ்டி பட்டால் அதனை எப்படி கண்டுபிடிப்பது, சரி செய்வது? பிறக்கும் குழந்தை எல்லாம் அழகுதான், அழகோ அழகுன்னு எல்லாரும் கொஞ்சரப்ப ஏற்படுற திருஷ்டிக்கு பரிகாரம்தான் கருப்பு திருஷ்டி பொட்டு. எளிமையான, எல்லோராலும் செய்யக்கூடிய ஒன்று. நெற்றியிலும் கன்னத்திலும் இடப்படும் மைப்பொட்டு குழந்தையின் திருஷ்டியை போக்கும். கோயில்களில் தரும் ஹோம ரட்சையை வைத்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். அடுத்ததாக, பதின் பருமத்தில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி பட்டால் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து கையை நன்றாக மூடிக்கொண்டு இளையவர்களை கிழக்கு நோக்கி அமர்த்தி இடமிருந்து வலமாக 3 தடவையும் வலமிருந்து இடமாக 3 தடவையும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போடும்போது அது எப்படி சீக்கிரம் கரைகிறதோ அதே போன்று அனைத்தும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. பதின் பருவத்தை தொடர்ந்து நடுத்தர வயதுடையவர்களுக்கு பெரியவர்கள் திருஷ்டி கழிப்பதை பார்க்கலாம். புதிய சட்டி ஒன்று, ஊமத்தங்காய், படிகாரம், தெருமண் இவைகளை சேகரித்துக் கொண்டு பெரியவர்களை தெருவாசலில் கிழக்கு முகமாக நிறுத்தி மண் சட்டிக்குள் இவை 3ஐயும் போட்டு மண் சட்டியை தலைக்கு இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் 3 முறை சுற்றி தலை முதல் பாதம் வரை இறக்கி அப்படியே எடுத்து சென்று முச்சந்திகள் கூடும் இடத்தில் போட்டு உடையுங்கள். கையோடு ஒரு துடைப்பம் எடுத்து சென்று ஓரமாக பெருக்கி தள்ளுங்கள். இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் போகும். பின்னர் வீடு திரும்பி கை கால் கழுவி தலையில் சிறிது தண்ணீர் தெளித்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழையவும், பிள்ளையையும் அவ்வாறே செய்து உள்ளே அழைத்து செல்லவும். மற்றும் மாதம் ஒரு முறை 3 கண் கொட்டாங்கூச்சி எடுத்து அதை அடுப்பில் பற்ற வைத்து ஒரு தட்டில் வைத்து சுற்றி தெருவின் ஓரமாக போடலாம். இன்னும் சில வீடுகளில் கடுகு, மிளகாய், உப்பு, சிறிது தெருமண், தலைமுடி இவற்றினை கையில் எடுத்துக்கொண்டு குழந்தையை உட்கார வைத்து இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் சுற்றி அடுப்பில் போடுவார்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.